6 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நிஃப்டி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. 24,000 திருப்பியும் வந்து தக்க வச்சிருக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ இன்றைக்கான ஏற்றத்துக்கான முக்கிய காரணம் என்ன? சென்செக்ஸ் வந்து 700 புள்ளிகள் ஏற்றம் கொடுத்துருக்கு. நிஃப்டி வந்து 228 புள்ளிகள் ஏற்றம் கொடுத்துருக்கு. அதுக்கான மேஜர் ரீசன்ஸை பார்த்துட்டு இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னெல்லாம் நடந்ததுன்றதையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாளை பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் வரிசையாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான், இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போது இந்த நிஃப்டியோடைய டேட்டாவை நீங்கள் பாருங்கள். நிஃப்டி வந்து 228 புள்ளிகள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா கேப் அப் ஆகி தொடர்ந்து ஏற்றத்தில் தான் நிஃப்டி போச்சு. ஓகே, காலையில் ஓப்பனிங்கே வந்து இன்றைக்கி கேப் அப் தான். மேஜர் ரீசன் இதுக்கு என்ன, நம்ம காலையில் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். யூகே ஆயில் வந்து, அதாவது க்ரூட் ஆயில் வந்து பெரிய பிரெண்ட் க்ரூடு வந்து 13% வரைக்கும் டவுனில் இருந்தது. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 12.5% வரைக்கும் டவுனில் இருக்குது. $100 வரைக்கும் போன க்ரூட் ஆயில் $86 வந்துச்சு. அதாவது 102லேருந்து $86 இறங்கியிருக்கு. ஏன்னா அந்த பீ ஸ்டாக்கை வந்து திருப்பியும் ரினியூவல் பண்ணியிருக்காங்க. பழைய மாதிரி ட்ரம்ப் வந்து அந்த பீ ஸ்டாக் அப்புறம் பீ ஸ்டாக் வார்னு பண்ணிகிட்டே இருந்தாங்க இல்லையா, இப்போ அதே வேலையை திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரூட் ஆயில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாரை ஸ்டார்ட் பண்ணி திருப்பி $102 வரைக்கும் கொண்டு போனாங்க. திருப்பியும் பீ ஸ்டாக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து $86 இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அங்கே வந்து க்ரூட் ஆயில் அந்த அவங்களுடைய பீ ஸ்டாக்குடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து க்ரூட் ஆயிலில் கிராஷ் பண்ணிடுச்சு 12%. நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு, சில்வர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு சதவீதம் வந்து மேலே கொண்டு போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டும் கிட்டத்தட்ட ஒரு 0.5%, சில்வர் வந்து 2% வரைக்கும் மேலே போயிட்டு அப்புறம் 1% அப்ராக்சிமேட்டாக வந்து முடிவடைஞ்சிருந்தது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்றைக்கும் வந்து $டாலரில் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து ஏற்றத்தில் தான் வந்து போய்கிட்டு இருக்குது. பிட்காயின் வந்து 1% வரைக்கும் டவுனில் இருக்குது. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 152 புள்ளிகள் வந்து ஏற்றத்தில் இருக்குது. 23,982 அப்படின்ற புள்ளிகள் இருக்குது. நம்மளுடைய நிஃப்டி பார்த்திங்கன்னா 24,028. ஸோ 40 புள்ளிகள் வந்து நமக்கு கிஃப்ட் நிஃப்டி மைனஸில் தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஓகேவா, நாளைக்கு காலையில் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை கிஃப்ட் நிஃப்டியை நம்ம தரவாக செக் பண்ணிக்கணும். அடுத்தது இன்றைக்கி வந்து செக்டார் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது செக்டார் டேட்டா பொறுத்தவரை இன்றைக்கி மீடியா செக்டார் பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்துருக்கு. எல்லோரும் பிவிஆர் ஐநாக்ஸில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க. அடுத்தது ஐடி செக்டார் 2.3% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. இதுக்கு மேஜர் ரீசன் என்ன? இன்றைக்கி ஐடி செக்டார் வந்து இப்போது க்ரூட் ஆயில் அந்த பக்கம் வந்து நமக்கு டவுன் ஆச்சு, அதனால் மார்க்கெட்லாம் ரெக்கவர் ஆச்சு. ஓகே, பட் இந்த ஐடி செக்டார் இந்த அளவுக்கு 2.3 டாப் செக்டாருக்குள்ளே உள்ள நுழையத்துக்கு ரீசன் என்னென்னா வேல்யூ பையிங். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, HCL இந்த மாதிரி ஐடி செக்டாருக்கு கூடிய மேஜர் கம்பெனிகள்லாம் வந்து நல்ல ஒரு வேல்யூஷனுக்கு வந்ததாக இன்வெஸ்டர்ஸ் வந்து திங்க் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய பங்குகளை வந்து போய் எல்லோரும் அக்யூமுலேட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் வந்து அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் அக்யூமுலேட் பண்ணும்பொழுது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ ஒரு $1000 ஒரு ஸ்டாக் இருக்குது, அது வந்து $500 ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இறங்கும் போது அப்போ எவ்வளோ ஆயிருக்கு? 50% இறங்கியிருக்கு. திருப்பி $500லேருந்து $1000 அது ஆகணும்னா 100% ஏறணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. $1000லேருந்து $500ன்றது 50% டவுன். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பையிங் வேல்யூலேருந்து 50% டவுன் அப்படின்னு காமிக்கும். இப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா திருப்பி 50% ஏறிட்டால் நமக்கு வந்து நம்மளுடைய வேல்யூ ஒரு மனம் வராது. ஏன்னா $500 இப்போ கரண்ட்டாக இன்றைக்கி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ப்ரைஸ்லேருந்து அது டபுள் ஆகணும். புரியுதுங்களா? அப்போ இன்னொரு ₹500 ஏறினா தான் 100% ஏறினா தான் நம்மளுடைய வேல்யூவை வந்து அது ரீச் ஆகும். அதனால் இறங்கும் போது 50% அப்படின்னா ஏறும்போது 100%ஆக வந்து மாறிடும். அதில் எல்லோரும் வந்து அந்த பர்சன்டேஜை வந்து தயவுசெய்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ என் போர்ட்ஃபோலியோ வந்து 10% டவுனில் இருக்குது சார் அப்படின்னா என்னென்னா 10% டவுன், இப்போ 10% ஏறினா போதுன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக ஏறும்போது அதை விட அதிகமாக தான் ஏறணும். 10% அது 13% ஏறினா தான் வந்து அதை ஈக்குவல் பண்ணும். ஸோ அதை வந்து எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து கால்குலேட் பண்ணிடலாம். நீங்களே வந்து துல்லியமாக அதை போட்டு பார்க்கலாம். நான் வந்து அதை எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ காமிக்கிறேன். சும்மா ஒரு சாம்பிள் சார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து அதை பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நீங்கள் இப்படி தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் சும்மா ஒரு சாம்பிள் சார்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணணும், இந்த மெஷர்மெண்ட் டூல் இருக்கு இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இங்கே இருந்து இப்படி போட்டோன்னா எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் இறங்கியிருக்குன்னு காமிக்குது? 17.85% இறங்கியிருக்கிறதா காமிக்குதா இந்த இடம்? இது ஃபுல்லாக 17.85% இறங்கின மாதிரி காமிக்குதுல்ல. இப்போ அதே மெஷர்மெண்ட்டை அப்படியே ரிவர்ஸில் போடுங்க. இங்கே இருந்து இப்படி போடுங்க. இப்போ எவ்வளோ காமிக்குது? 21.54% காமிக்குது. நீங்கள் துல்லியமாக போடணுன்னா மேக்னெட் கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் மேக்னெட் எடுத்துகிட்டே போடுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் துல்லியமாக வரும்.
மேக்னெட் எடுத்துகிட்டு மெஷர்மெண்ட் டூல் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்குடைய ஹையில இருந்து இதோட இந்த கேண்டலோட லோ வரைக்கும் போட்டிருக்கேன். 17.18% வருது. ஓகேங்களா? இந்த ஓப்பனிங்லேருந்து ஹை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் ஓப்பனிங் வரைக்கும் தான் போட்டிருக்கேன். ஓப்பனிங் வரைக்குமே திருப்பி நான் போட்டு காமிக்கிறேன். 17.18% உங்களுக்கு தெரியுதுங்களா கிளியராக? இப்போ என்ன பண்ணுறேன், திருப்பி அதை கிளிக் பண்ணிட்டு ரிவர்ஸில் போடுறேன். இங்கே இருந்து இந்த ஹை வரைக்கும் போடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ காமிக்குது, 20.75% காமிக்குது பாருங்கள். 17லேருந்து 20%. அப்போது இறங்கும் போது 17%, ஏறும் போது நமக்கு 20% ஏறணும் இங்கேருந்து. அதை வந்து இந்த மெஷர்மெண்ட் டூலை வச்சே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஒவ்வொரு தடவையும் உங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டாக் எவ்வளோ ஏறணுன்றதை இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது. அதனால் இதை வந்து நான் இந்த வீடியோவில் அப்படியே சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? லேர்ன் பண்ணி, ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் பயன்படுத்திட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய பேர் இந்த டவுட் இருக்குது. அதனால் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நம்ம திருப்பி இன்றைக்கி ரிப்போர்ட்டுக்கு போயிடுவோம், மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு போயிடுவோம். இன்றைக்கி டோட்டல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கார் ட்ரேடு வந்து 12% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. டிஎம்பி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து 11% ஏற்றம் கொடுத்துருக்கு. கேஃபின் டெக் வந்து 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ், ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாகவே ஏற்றம் கொடுத்தனால பங்குகள் எல்லாமே வந்து ஒரு 5%க்கு மேலே நிறைய பங்குகள் ஏற்றம் கொடுத்து நல்ல ஒரு ட்ரேடிங் ஒரு டேவாக இருந்தது. நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோவும் ஓரளவுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருக்கும். ஓகே, இது இல்லாமல் ஐபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஓ பொறுத்தவரை இப்போ இன்றைக்கி என்ன நமக்கு 27ஆம் தேதி இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து அட்வான்ஸ் டெக்னோஃபோர்ஜ் கம்பெனி வந்து பப்ளிக் இஷ்யூ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ க்ளோசிங் டேட் வந்து 29 இருக்குது. அதே மாதிரி சில்வர் ஸ்டாம்ப் பாக்ஸ் ஐபிஓ வந்து 28ஆம் தேதி நாளைக்கு வரைக்கும் இருக்குது. மீதி ஐபிஓலாம் இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது 2 ஐபிஓ வந்து நாளைக்கு நமக்கு இருக்குது. ஒன்று சில்வர் ஸ்டாம்ப், இன்னொன்று அட்வான்ஸ் டெக்னோஃபோர்ஸ். இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அந்த ஐபிஓ அப்ளை பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் அடுத்தது 50 வீக் ஹையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ், லாரஸ் லேப், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கிரெடிட் ஆக்சஸ் கிராமின், டாக்டர் லால் பாத் லேப், லாய்ட்ஸ் மெட்டல், லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ இது டாப் 7 ஸ்டாக்ஸ் நிஃப்டி 500ல் 50 வீக் ஹையில் இருக்கக்கூடிய பங்குகள். இதில் எந்த ஸ்டாக் வந்து 50 வீக் ஹையில் லோலேருந்து ரெக்கவர் ஆகி வருதுன்றதை பார்க்கணும். இப்போ ப்ரீவியஸ் ஹையெல்லாம் தாண்டி இப்போ இது வரைக்கும் இல்லாத லைஃப் டைம் ஹையா இல்லை இந்த வருஷத்துக்கு மட்டும் ஹையாங்கிறத பார்க்கணும். லைஃப் டைம் ஹை அப்படின்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. அதாவது லைஃப் டைம் ஹையில் வர ஸ்டாக்கும் 50 வீக் ஹையில் ஃபில்டர் ஆகுங்க. ஓகே, ஆல்ரெடி வந்து ஒரு 3 வருஷமாக ஒரு ஸ்டாக் இறங்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் ஹையில் வருதுன்னா அதுவும் 50 வீக் ஹையில் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆல் டைம் ஹையை விட்டுருங்க. அது வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது, நம்ம போகிறதுக்கு பயப்படுவோம். பட் டவுன் போயிட்டு டிஸ்கவுண்ட் போயிட்டு இப்போ 50 வீக் ஹை வருதுன்னா அந்த ஸ்டாக்கில் வந்து பிக் பண்ணி நம்ம டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எல்லாமே செக் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து குளோபல் மார்க்கெட்டை நம்ம பார்க்கணும். குளோபல் மார்க்கெட் டேட்டா வந்து நான் காட்டுறேன். யூஎஸ் மார்க்கெட் வந்து டவ் ஜோன்ஸ் 0.38% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. மற்றபடி S&P நாஸ்டாக்லாம் டவுனு. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ். கிஃப்ட் நிஃப்டி 74 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் தான் வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ மார்னிங் வந்து நம்ம ஒரு தடவை செக் பண்ணணும். மற்றபடி எல்லா ஏஷியன் மார்க்கெட்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லாமே மிக்ஸ்டு மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் ஹேங்செங் மட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜப்பான் மார்க்கெட் நிக்கி வந்து 0.4% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஏஷியன் மார்க்கெட் மிக்ஸ்டு மார்க்கெட். யூரோப்பியன் மார்க்கெட் நல்ல புல்லிஷ். யூஎஸ் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் இறங்கலை. அதனால் நாளைக்கு காலையில் நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு முன்னாடி வந்து செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. அடுத்தது லாங் பில்டப், அதாவது ஏறுவதற்கு வாய்ப்பு உள்ள நிறுவனங்கள்னு சொல்லிட்டு லாங் பில்டப்பில் கண்டுபிடிப்பாங்கள்ல, ஃபியூச்சர்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறது. அது பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்கு லாங் பில்டப்பில் வந்திருக்கு. இன்றைக்கே 10% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. கான்கார், லாரஸ் லேப்ஸ், ஈட்டர்னல், லோதா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட், இண்டிகோ, ஏயு பேங்க், சோலா ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் இது எல்லாமே லாங் பில்டப் ஃபில்டர் ஆகிருக்கு. ஷார்ட் பில்டப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு கல்யாண் ஜுவல்லரி, அப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓஎன்ஜிசி இது 3 வந்து நமக்கு என்ன இருக்குது, ஷார்ட் பில்டப்பில் வந்திருக்கு. ஓகே, அது இல்லாமல் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு, ஆயில் வந்திருக்கு, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஒன் டே டேட்டா தான். அதனால் இதை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக எடுத்துக்கக்கூடாது. அதாவது இந்த லாங் பில்டப் ஷார்ட் பில்டப்பில் வர ஸ்டாக்ஸ் எப்பயுமே ஒரு ஃபில்டரேஷன் தான். இது வந்து இதுக்கப்புறம் இந்த பங்கில் எது வந்து அந்த கேண்டில் கண்டினியூ பண்ணி போகுது, அதே டைரக்ஷனை வந்து தொடர்ந்து போகுது, பிரேக் அவுட் நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஒரு கேண்டில் வந்து திரும்பிடுச்சுன்னா உடனே அதை என்ன பண்ணணும்னா ஷார்ட் கவரிங்னு போட்டு காமிச்சிடும். ஒரு 2 நாள் ஏறிட்டு 3ஆம் நாளும் திருப்பி இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ரியல் ஷார்ட் கவரிங்காக அந்த இடத்துல நடந்திருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு 2 நாள் வந்து அது கரெக்டான பொசிஷனில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் வந்திருக்கா, அந்த இடத்துல திரும்பி இருக்கா, அந்த கேண்டில் எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கு, அந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் வந்து டேட்டா செக் பண்ணுவாங்க டெக்னிக்கலாக.
இப்போ அடுத்தது வந்து ரிசல்ட்டு ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஜேஎம் ஃபினான்ஷியல் கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் 67% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. கோல் இண்டியா 1% நெட் ப்ராஃபிட் அப் ஆயிருக்கு. நியூட்ரலான ஒரு ரிசல்ட்டை தான் கோல் இண்டியா கொடுத்துருக்குறாங்க. கோட்ஃப்ரே பிலிப்ஸ் கம்ப்ளீட்லி டவுன் ரிசல்ட் எல்லாமே டவுன் ஆயிருக்கு. போன QOQ பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பயங்கர டவுன் கோட்ஃப்ரே பிலிப்ஸ். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். டாடா கெமிக்கல்ஸ் 100% டவுன் காமிச்சிருக்காங்க. டாடா பவர் 11% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. உஷா மார்டின் 41% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான கம்பெனியில் ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் 34% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. QOQலேயும் வந்து ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இப்போ ரிசல்ட் கொடுத்தது வந்து நெட் ப்ராஃபிட் 9% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து ஆனால் QOQவில் வந்து நெகட்டிவில் தான் காமிச்சிருக்காங்க. ஓகே 50% கிட்ட கம்மியாக இருக்குது QOQவில். பட் இயர் ஆன் இயரில் வந்து YOYயில் வந்து நமக்கு 9% ரிசல்ட் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அடுத்து கிராவிட்டா இந்தியா வந்து 14% நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்டாக்ஸில் ஆந்திரா சிமெண்ட்டு இது பார்த்திங்கன்னா நெகட்டிவு. நெல் கேஸ்ட்டு நம்ம காலையிலே பார்த்துட்டோம். அடுத்து இன்றைக்கி வந்த ஸ்டாக்ஸில் ஹட்கோ வந்து நல்ல ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. 35% பாசிட்டிவ் ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் RR கேபிள் வேறு லெவல் ரிசல்ட் 117% வந்து ரிசல்ட் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து முக்கியமான கம்பெனிகள். ஸோ லார்ஜ் கேப்பில் வேறு கனரா பேங்க் வந்துருந்தது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டை பதிவு 3% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆன மாதிரி காமிச்சிட்டாங்க. ஓகே அது வந்து பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டாக தான் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ரிசல்ட் வந்தது. இனிமேலும் வந்து ரிசல்ட் வரும். அது எல்லாத்தையும் வந்து நம்ம அடுத்தடுத்து டெலிகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணுற ரிசல்ட் வர எல்லா டேட்டாவையும் டெலிகிராமில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட ரெஃபரல் லிங்க்கை. அதை பயன்படுத்தி விருப்பம் இருக்கிறவங்க ரெஃபரல் லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன ரீசன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஈரான் US டென்ஷன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருந்தது வந்து அதனால் ஆயில் ப்ரைஸ் இறங்கினால ருப்பி கெயின் ஆகிருக்குது. வேல்யூ பையிங் இந்த இடத்துல உள்ளே வராங்க. ஏன்னா வேல்யூ பையிங் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சான்ஸ் கிடைக்கும் போது வேல்யூ பையிங் உள்ளே வராங்க. ஏன்னா 6 நாளாக நிஃப்டி வந்து டவுனில் இருந்தது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைமாக ரெசிஸ்டன்ஸாக 6 நாளைக்கு அப்புறம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுவும் 24,000 தாண்டி கீழே போனதை வந்து திருப்பி சஸ்டெயின் பண்ணிடுச்சு. ஓகே அதை வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்து பாண்டு ஈல்டெல்லாம் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்குன்னு சொல்லி நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஐயில் வந்து ஸ்க்ரூனிட்டி நடக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் ஏஐக்கு நெகட்டிவாக போனால் மற்ற மார்க்கெட்லாம் கொஞ்சம் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வந்து நமக்கு வந்திருக்கிற டேட்டா. இன்னும் ரிசல்ட்டு நமக்கு சீசன் இருக்குது. இந்த மாதம் ஃபுல்லாக ரிசல்ட் சீசன் இருக்குது. அடுத்த மாதம் 2 நாள் லீவ் இருக்குது. ஓகே ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். முன்னாடியே ஞாபகத்தில் வச்சுக்கணும். மற்ற எந்த டேட்டா வந்தாலும் நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். வீடியோலேயே வந்து பதிவு பண்ணுறேன். ஓகே நன்றி. அப்புறம் முக்கியமான விஷயம் பர்சனல் ஃபினான்ஸில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, அதாவது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணணும், எப்படி பட்ஜெட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஃபினான்ஷியல் கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது, ஓகே ஃபினான்ஷியல் கோல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எக்ஸ்பென்சஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, ஓகே என்ன மாதிரியான இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா இன்கம்மை, இந்த மாதிரி பர்சனல் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய எப்படி ப்ரொடெக்ஷனை ஏற்படுத்துறது ஃபேமிலிக்கு, ரிட்டையர்மெண்ட் பிளான் எப்படி பண்ணுறது, ரிட்டையர்மெண்ட் பிளான் யார் பண்ணணும், எவ்வளோ பண்ணணும், அது எப்படி பண்ணணும், இதுக்கும் சைக்காலஜிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பர்சனல் ஃபினான்ஸில் இருக்குது. பர்சனல் ஃபினான்ஸில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வந்து இனிமேல் நம்ம அடிக்கடி வீடியோ போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து அப்படியே ரிலீவ் ஆகலாம். ஏன்னா வெறும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றியே வீடியோ போட்டுட்ருக்கிறது அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை, எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இன்னொரு தடவை வேணாலும் எல்லாத்தையுமே ஒரு 10 வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி மொத்தமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கணும், எப்படிலாம் கற்றுக்கணுன்றதை மொத்தமாக போட்டுறேன். ஒரு 1 ஹவர் வீடியோவாக 10 வீடியோ 10 மணி நேரம் நீங்கள் புதுசாக வந்தவங்க பார்த்தாங்கன்னா மொத்தமாக பங்குச்சந்தையை பற்றி ஒரு ஐடியாவுக்கு வந்துடணும். அந்த மாதிரி வீடியோ போட்டுடுறேன். ஓகே அடுத்தது பர்சனல் ஃபினான்ஸுக்கு நம்ம ஜம்ப் ஆகும். சரிங்களா? ஸோ உங்களுடைய டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு வீடியோவாக மேக் பண்ணி நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே நன்றி, வணக்கம்.